டிட்வா புயலால் இலங்கையில் பலி எண்ணிக்கை 212ஆக உயர்ந்திருக்கிறது. இலங்கையில் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 228 பேர் மாயமாகி இருக்கிறார்கள். 212 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கி கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். தற்போதைய இலங்கையின் நிலை என்னவாக இருக்கிறது? இலங்கை அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மக்களுக்காக மேற்கொண்டு வருகிறது? தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக இலங்கையில டிட்வா புயல் எதிரொலியாக இந்த நிலச்சரிவு, பெருவெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு பேரிடர் சம்பவங்கள்ல இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை 212ஆக உயர்ந்திருக்கிறது. இன்று மாலை வரை 193 பேர் பலியாகி இருப்பதாக இலங்கை அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த பலி எண்ணிக்கை என்பது 212ஆக உயர்ந்திருக்கிறது. மணிக்கு மணி இந்த பலி எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நிலச்சரிவு மற்றும் அந்த வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பல்வேறு இந்த பேரிடர் சம்பவங்களை 228 பேர் வரை மாயமாயிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இது அனைத்துமே அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசால் வெளியிடப்படக்கூடியது. எனினும் இந்த பலி எண்ணிக்கையும் காணாமல் போனவருடைய எண்ணிக்கையும் என்பது அதிகரிக்கலாம் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது வரை இன்று மாலை நிலவரப்படி வரை சுமார் ஒரு 10 லட்சம் பேர் வரை இந்த டிட்வா புயல், அதனால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற இந்த சம்பவங்கள்ல சுமார் ஒரு 10 லட்சம் மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இலங்கை அரசு, காவல்துறையினர், மீட்பு படையினர், அது தவிர இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட NDRF என்று சொல்லக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினர், இந்திய ராணுவம் என பல்வேறு தரப்பினர் உதவியுடன் இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல மணிக்கு மணி இலங்கையில ஏற்பட்ட இந்த புயல் தாக்கத்தின் காரணமாக பலி எண்ணிக்கையும் அதிகரித்து வருவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்பனா, இலங்கையில் டிட்வா புயலால் பலி எண்ணிக்கை 212ஆக உயர்ந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் கூற கேட்டோம். நன்றி சதீஷ் முருகன்.